கன்ஃபியூஷன் நம்ம சோஷியல் மீடியாவை ஓபன் பண்ணாலே நம்ம பாக்குறோம் ஏகப்பட்ட டிபேட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் நடந்துட்டே இருக்கு. உண்மையிலேயே மாஸ்டர்பேஷன் அதாவது ஃபேபிங் சரியா இல்ல தவறா? சில நபர் இது ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க, ஆனா அதே சில பேர் இது ரொம்பவே பாவம்னு சொல்றாங்க. சோ லாஸ்டா இவங்க ரெண்டு பேர்ல யார் சொல்றதா சரி? உண்மையிலேயே பிரம்மச்சரியா வந்து ஃபாலோ பண்றதுனால நம்மளுக்கு எந்த விதமான தாக்கம் ஏற்படுதா இல்லையா? எஸ் கைஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விக்கான விடையத்தை நம்ம பார்க்க போறோம். அதுவும் இது எல்லாமே நம்ம ஒரு 4 ஸ்டெப்ஸ்க்குள்ளவே பார்க்க போறோம். சோ கைஸ், இந்த வீடியோ மறக்காம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஏனா இவ்வளவு நாள் நமக்குள்ள இருந்த இந்த புதிருக்கான விடையை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கண்டுபிடிக்க போறோம். So guys, without wasting any more time, let's begin. So guys, நம்ம ஃபேபிங் என்ன சரியா தவறா அப்படின்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம இத புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். மாஸ்டர்பேஷன் இல்ல ஃபேபிங் அப்படினா என்ன அப்படின்றது ஒரு சாதாரண வார்த்தையில ஃபேபிங்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா இது என்ன மாதிரியான ஒரு ஆக்ட்னா இதுல மேல் அண்ட் ஃபீமேல் அவங்களோட செக்சுவல் ஆர்கன்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க so that அவங்களுக்கு பிளஷர் கிடைக்கும். அதே நம்ம டேட்டா வழியா பார்த்தோம்னா ஆல்ஃபிரட் கின்சி இவர் 1950ல அமெரிக்காக்குள்ள ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணாரு. அதுல கண்டுபிடிச்சாரு 92% men and 62% female கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கையில எப்பனா ஒரு வாட்டி ஃபேப் பண்ணிருக்காங்களா. இந்த டேட்டா பாத்தீங்கன்னா ரொம்பவே பழசு. 1950ல ரீசன்ட் டேட்டாஸ் நம்ம செக் பண்ணி பார்த்தா The Merck Manual of Diagnostic and Therapy இது வேர்ல்ட்லயே பெஸ்ட் செல்லிங் மெடிக்கல் டெக்ஸ்ட் புக். இதுக்கு அக்கார்டிங் 97% மேல் and 80% ஃபீமேல் ஃபேப் பண்ணிருக்காங்களா. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு டேட்டாவை கம்பேர் பண்றதுனால நம்மளுக்கு இந்த விஷயம் ரொம்பவே கிளியரா தெரிய வருது. ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் ஃபேபிங் வந்து மக்களுக்கு இடையே ரொம்பவே காமன் ஆயிடுச்சு. சோ இப்போ நம்மளுக்கு வர கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் இந்த ஃபேபிங் ஏன் பண்றாங்க? காரணம் என்னன்னா மக்கள் பிளஷர்க்காகவோ அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்றதுக்காகவோ ஃபேபிங் இந்த ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆறாங்களா. அதே இதை நம்ம சைக்காலஜிக்கலா புரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம்னா மக்கள் ஃபேப் பண்றப்போ அவங்க பிரெயினோட ரிவார்ட் ஆக்டிவிட்டி ரொம்ப ஹைலி ஃபங்க்ஷன் ஆயிருதா. ஸ்பெஷலி எந்த ஏரியான்னு பாத்தீங்கன்னா இத வென்ட்ரல் ஸ்டெரேனியம்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஆர்கன் தான் ரொம்பவே முக்கியமான ரீசன் நம்மளுக்கு பிளஷர் அண்ட் எதனா ஒரு வேலை செய்யறதுக்கான மோட்டிவேஷன் கிடைக்குது. அதே போலயே ஒருத்தர் வந்து மாஸ்டர்பேட் பண்றப்போ அவங்களோட பிரெயின்ல பாத்தீங்கன்னா அதிகமான இம்பார்ட்டன்ட் நியூரோ கெமிக்கல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. சோ இது பண்றதுனால அவங்களுக்கு செக்சுவலா இந்த பிளஷரா ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஃபுல் ஆக்டிவிட்டிலயும் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு செக்சுவல் பார்ட்டோட தேவைப்படாது. இந்த ஒரு காரணத்தினால தான் ஃபேபிங் மக்களுக்கு இடையே இவ்வளவு ஒரு பாப்புலரான விஷயமா ஆயிடுச்சு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஃபேபிங்னா என்ன அப்படின்றது அண்ட் மக்கள் இதை ஏன் செய்யறாங்கன்றதும். அண்ட் இப்போ புரிஞ்சுக்க பார்க்கலாம் சயின்ஸ் இந்த ஃபேபிங்கை பத்தி என்ன சொல்லுது அப்படின்றது. அண்ட் இந்த சயின்ஸோட அக்கார்டிங் நம்ம ஃபேபிங் பண்ணணுமா இல்ல கூடாதா அப்படின்றதையும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தி அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷனோட 1972ல கண்டக்ட் பண்ண ஒரு ரிசர்ச்சை பார்ப்போம். இதன் பிரகாரம் ஃபேபிங் பாத்தீங்கன்னா மெடிக்கலி ஹெல்த்தி அண்ட் சைக்காலஜிக்கலி ஒரு நார்மல் ஹேபிட்டா. அண்ட் இதை பண்றதுனால நம்மளோட உடம்புல எந்த விதமான கெடுதலும் ஏற்படுறது இல்லையா. ஈவன் சில மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட் என்ன கிளைம் பண்றாங்கன்னா ஃபேபிங் செய்யறதுனால உங்களோட செல்ஃப் எஸ்டீமும் அதிகமாகுது. அதன் கூடவே உங்களுக்கு டிப்ரெஷன்ல இருந்தும் ரிலீஃப் கிடைக்குதா. அண்ட் இந்த ரீசன்ஸ்னால தான் வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல மாஸ்டர்பேஷனை இவ்வளவு ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு 2009ல யூகேக்குள்ள நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் ஃபேபிங்கை மக்களுக்கு இடையே பாப்புலர் ஆக்கிறதுக்காக ஒரு ஸ்லோகன் கூட ரெடி பண்ணிருந்தாங்க. என்னன்னா an orgasm a day keeps the doctor away. அதே நம்ம மாஸ்டர்பேஷனோட அடிக்ஷனை பத்தி பேசணும்னா வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல ஃபேபிங்க வந்து இது வரைக்கும் ஒரு அடிக்ஷனாவே கன்சிடர் பண்ணது இல்ல. அண்ட் இத பாத்தீங்கன்னா ஒரு விதமா ஃபுல்லாவே நார்மலைஸ் பண்ணிட்டாங்க வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல. சோ கைஸ், இது வரைக்கும் பார்த்தோம் நம்ம சயின்ஸோட ஒன் சைடு ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ பாப்போம் இந்த விஷயத்தை பத்தி நம்மளோட புராண ஸ்கிரிப்சர்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்றது. சோ நம்மளோட இந்தியன் ஸ்கிரிப்சர்ஸ் வழியா பார்த்தோம்னா வாட்சாவன் குருஜி இந்தியாவோட ஒரு பெரிய பிலாசபர். அவரோட புக் காமசூத்ரால ஃபேபிங்க வந்து ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இப்ப கேள்வி என்னன்னா அவர் ஏன் இத தவறுன்னு சொன்னாரு? ஏன்னா காமசூத்ராவோட பிரகாரம் சீமன் ஒரு லைஃபோட எசென்ஷியல் ஃபோர்ஸ். இது நம்மளோட உடம்புக்குள்ள ஒரு ரொம்பவே லிமிட்டட் அமௌண்ட் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இதனால இத வீணாக்குறது ரொம்பவே தவறான விஷயமா. இதனால வாட்சோ குருஜி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா சீமன் ஏகப்பட்ட லைஃப் கிவிங் சப்ஸ்டன்ஸ், அதாவது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்லாம் ஒன்னா சேர்ந்து இது ஃபார்ம் ஆயிருக்கா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நியூட்ரியன்ஸ் நம்ம பாடிக்கு எவ்வளவு எசென்ஷியல் அப்படின்னு. இதனால தான் காமசூத்ரா பிரகாரம் ஒரு மனிதருக்குள்ள அவங்களுக்குள்ள இருக்கிற டிசைர் வந்து ரொம்பவே அதிகமாகும் போது அப்போ பாடிக்குள்ள இருக்கிற வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பாடியில இருக்கிற டிஃபரெண்ட் ஆர்கன்ஸ் பாத்தீங்கன்னா இது எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த எல்லா எனர்ஜியும் செக்ஸ் ஆர்கன் பக்கத்துல ஒன்னு சேர்ந்துருதா. இதே இந்த நம்பர் ஃபேப் பண்றப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த எல்லா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது எல்லாத்தையும், அதாவது நம்ம பாடியோட முக்கியமான எனர்ஜிஸ் இது எல்லாத்தையும் தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இதை உருவாக்க நம்மளோட உடம்புக்கு ஏகப்பட்ட நாட்கள் தேவைப்பட்டிருக்குமா. அதே நம்ம இன்னொரு பக்கம் ஃபேபிங் ரொம்ப நாட்களுக்கு செய்யாமலே இருந்தோம்னா அப்போ இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம பாடியில இருக்கிற டிஃபரெண்ட் ஆர்கன்ஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வ் ஆயிடுமா. இந்த காரணத்தினால தான் நம்மளோட இந்தியன் ஸ்கிரிப்சர்ல சீமன்ஸை எப்பவுமே மேல் அண்ட் ஃபீமேல் பாடியோட ரொம்பவே பவர்ஃபுல் சப்ஸ்டன்ஸா கன்சிடர் பண்றாங்க. இதனால தான் ஹிந்துவோட புராண பிரகாரம் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதாவது சுப்ரீம் காட் வரைக்கும் அந்த இலக்கை வந்து அடையறதுக்காக பிரம்மச்சரியத்தால அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பிரம்மச்சரியா வந்து அடையறதுக்காக ஒரு நபருக்கு கிரேட்டஸ்ட் லெவல் ஆஃப் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் தேவைப்படுதான். அண்ட் இதை வந்து சாத்தியமாக்கிறதுக்காக ஒரு பிரம்மச்சரியா அவரோட சீமன்ஸை வந்து ரிட்டைன் பண்ணி தீரணுமா. இதனால அவங்க சீமனை எந்த ஒரு காரணத்துக்கும் வீணாக்காம வச்சிருக்கணுமா. சோ இப்போ நம்ம எல்லாருக்குள்ள வர கேள்வி என்ன
என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சீமன் ஏன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அண்ட் இது நம்மள ஸ்பிரிச்சுவாலிட்டி அளவுக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு அண்ட் கிரேட்டஸ்ட் லெவல் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து அட்டைன் பண்றதுக்காக எப்படி உதவி செய்து இத பத்தி மகரிஷி சுஷ்ருத் ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி அண்ட் ஃபாதர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அவருடைய புக் சுஷ்ருதி சமிதால இத பத்தி சொல்லியிருக்காரு. நம்மளோட உடம்புக்குள்ள இந்த சீமன் எப்படி உருவாகுதுன்றத அண்ட் இந்த எலிமெண்ட் ஏன் இவ்வளவு பவர்ஃபுல் அண்ட் ப்ரெஷியஸா நம்ம கன்சிடர் பண்ணணும். சோ மகரிஷி சுஷ்ருத் பிரகாரம் நம்ம எதனா ஒன்னு சாப்பிட்டோம்னா அப்போ நம்மளோட உடம்புல அதுல இருந்து சீமன் உருவாக அது 7 ஸ்டேஜஸ் வந்து கிராஸ் பண்ணணுமா. அது என்னன்னா ரஸ், ரஷ், மாஸ், மேத்தா, அஸ்தி, மேஜா அண்ட் லாஸ்ட்ல வீரிய. நம்ம சீமன் சொல்றோம்ல இது உருவாகுதா. இதையே நம்ம சயின்டிபிக்கலி பார்த்தோம்னா ஆக்சுவலி ஃபுட் டைஜஷன் ப்ராசஸ்ல எல்லாத்துக்கும் முதல்ல நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ்ல blood fluid உருவாகுதா. இந்த blood fluidல இருந்து உருவாகுது blood அண்ட் அதுக்கு அப்புறமா flesh அண்ட் இந்த fleshல இருந்து வருது fat. இந்த fatல இருந்து உருவாகுது தான் bones அண்ட் இந்த போன்ல இருந்து உருவாகுது தான் bone marrow அண்ட் லாஸ்ட்ல இந்த bone marrowல இருந்து உருவாகுது சீமன். ஆனா இது இவ்வளவு ஈஸியா உருவாகிறது இல்ல. இது உருவாகிறதுக்கு ஒரு ப்ராசஸும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 நாள் எடுத்துக்குமா. அதாவது டோட்டலா 35 டேஸ் தேவைப்படுமா. அண்ட் அதுக்கப்புறம் இந்த சீமனை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாம இருந்தோம்னா அதுக்கப்புறம் இந்த சீமன் கொஞ்சம் வாரத்துக்கு எபிடமிக்ஸ் இதுக்குள்ள ஸ்டோர் ஆகிருக்குமா. இதுக்குள்ள சீமன் பியூரிஃபை ஆகுதா. அண்ட் அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 74 டேஸ்க்கு அப்புறமா பாடி சீமனை நம்மளோட செல்ஸ்க்குள்ள அப்சர்வ் பண்ணிக்குமா. அண்ட் இந்த ஃபுல் எனர்ஜி நம்ம பாடியோட அப்வர்ட் டைரக்ஷனுக்கு மூவ் ஆகும். அண்ட் இது நம்மளோட பிரெயின் வரைக்கும் ரீச் ஆகி நம்மளோட பிரெயினை நரிஷ் பண்ணுது. அண்ட் இந்த காரணத்தினால தான் சீமன் இவ்வளவு பிரஷியஸ் அண்ட் பவர்ஃபுல்லா கன்சிடர் பண்றாங்க. இதனால தான் மகரிஷி சுஷ்ருத் கூட சீமனை பத்தி ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு அவரோட புக்ல. இதனால பிசிக்கல் பியூட்டி அண்ட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த் அதாவது சூப்பர் இன்டெலிஜென்ஸ், மெமரி பவர், ஃபைனஸ் பிரெயின் இந்த ஸ்டேட்டுக்கு வந்து அட்டைன் ஆகுதா. இத பத்தியான விவரங்க நம்மளோட ஏகப்பட்ட ஸ்கிரிப்சர்ஸ்ல நமக்கு பார்க்க கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ancient Vedas of India speaks extensively about retention of the semen like determination, optimism, confidence, willpower, fixed intelligence, noble character, photographic memory and shining good health. But friends, I am sure இது எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் இப்போவும் மக்களுக்குள்ள இந்த கேள்வி வந்து கண்டிப்பா வரும். இந்த எல்லா விஷயமும் உண்மை அப்படின்றத நம்ம எப்படி கருத முடியும். நம்மளோட பழைய இந்தியன் புராணத்துக்கு எதனா ப்ரூஃப் இருக்கா ப்ரோ அப்படின்னு. சோ இன்னைய காலகட்டத்துல ஃபேப்பிங் பண்றதுனால நம்மளோட பாடிக்கு எதனா கெடுதல் ஏற்படுதா இல்லையா இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது. சோ இத பத்தி ஸ்விஸ் பிசிஷியன் அண்ட் பயாலஜிஸ்ட் ஃப்ரெட்ரிக் மிஷரர் சொல்லிருக்காரு. நம்மளோட சீமன்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்பெர்ம்லயும் 96% நியூக்ளியர் புரோட்டீன், பாஸ்பரஸ், ஃபேட், லாக்டினின் அண்ட் கொலஸ்ட்ரால் மாதிரியான நியூட்ரியன்ஸ் இருக்கா. இந்த எல்லா நியூட்ரியன்ஸும் நம்மளோட பிரெயினை வந்து நரிஷ் பண்றதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். சோ இப்போ விஷயம் ரெகுலர் ஃபேப்பிங்க பத்தி பார்க்கணும்னா இதோட உண்மையை தெரிஞ்சுக்க சைக்காலஜி டுடே டீம் வந்து ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணாங்க. இதுக்காக 20 இருந்து 25 வயசு உள்ள ஆட்கள் 400 பேரை 3 டீமா வந்து செப்பரேட் பண்ணிட்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட் குரூப் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் பாப்புலேஷன். இவங்க மாசத்துல 2 இல்லாட்டி 2க்கு குறைவான நாட்கள் தான் பான் பாப்பாங்க இல்ல ஃபேப்பிங் பண்ணுவாங்க. அதே ரெண்டாவது குரூப்ல இருக்கிற ஆட்கள் வாரத்திலேயே பாத்தீங்கன்னா 3ல இருந்து 5 முறை ஃபேப்பிங் பண்ணுவாங்க. அதே லாஸ்ட் குரூப் ஆட்கள் ஒரே வாரத்துல பாத்தீங்கன்னா 7 இல்லாட்டி அதோட அதிகமான தடவை ஃபேப்பிங் பண்ணுவாங்க. சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்க்கு அப்புறம் அவங்களோட மூட் அண்ட் டிப்ரெஷனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டீப்பா அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சாங்க ஃபர்ஸ்ட் குரூப்போட நெகட்டிவ் மூடோட லெவல் வந்து பாத்தீங்கன்னா 6.5 அதாவது நோ டிப்ரெஷன் இல்ல ஃபர்ஸ்ட் லெவல் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. அதே செகண்ட் குரூப்போட நெகட்டிவ் லெவல் டிப்ரெஷனோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 18. இது வந்து மீடியம் ஒரு மாடரேட் லெவல் டிப்ரெஷன். அண்ட் தேர்ட் குரூப் யாரு தினம் பாத்தீங்கன்னா ஃபேப்பிங் பண்றாங்க. இவங்களோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா more than 21 அதாவது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டிப்ரெஷன். இந்த அளவு ஒரு சாதாரண நபரோட வாழ்க்கையை கண்டிப்பா சீரழிச்சிடும். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து 2 விஷயம் வந்து நமக்கு ரொம்ப நல்லா தெரிய வருது. ஃபர்ஸ்ட் வந்து யாரெல்லாம் ரெகுலரா மீடியம் லெவல்ல பான் பார்த்துட்டு ஃபேப்பிங் பண்றாங்களோ அவங்களோட டிப்ரெஷன் லெவல் வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாரிச்சிட்டே போயிட்டு இருக்கா. அண்ட் அதே போலயே வந்து அவங்களோட பாடி அண்ட் மைண்ட வந்து அந்த பிளஷரை வந்து ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக அண்ட் இந்த டிப்ரெஷன்ல வந்து வெளியே வரதுக்காகவும் அவங்க இன்னும் அதிகமா பாத்தீங்கன்னா பான்ஸ் பார்த்துட்டு ஃபேப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இந்த காரணத்தினால தான் பாத்தீங்கன்னா அவங்க இந்த ஃபேப்பிங் என்ற இந்த அடிஷனுக்குள்ள வந்து மாட்டிக்கிறாங்க. கூடவே அவங்களோட லைஃபையும் பாத்தீங்கன்னா ஸ்பாயில் ஆக்கிக்கிறாங்க. அண்ட் ரெண்டாவதா நம்மளுக்கு இந்த விஷயம் வந்து தெரிய வருது. நம்ம ரெகுலரா வந்து ஃபேப்பிங் பண்றதுனால இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாடி அண்ட் மைண்ட வந்து ரொம்பவே மோசமா பாழாக்கி விடுது. சோ இப்போ இந்த உண்மையை வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்குள்ள வர கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உண்மையிலேயே இந்த அடிக்ஷனை விட்டு வெளியே வர முடியுமா இல்லையா. நம்ம திரும்ப ஜீனியஸ் லெவலான அந்த பிரெயின் பவரை வந்து திருப்பி ஆக்டிவேட் பண்ண முடியுமா. அந்த ஸ்டேஜை வந்து நம்ம திரும்ப எப்படி அட்டைன் பண்றது. சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லா கேள்விக்கான பதிலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்காக பாத்தீங்கன்னா 112 ஆட்களோட பிரெயினை வந்து ஸ்கேன் பண்ணாங்க. இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 76 பேர் வந்து பான் அண்ட் ஃபேப்பிங்ல வந்து அடிக்டட் ஆயிருந்தாங்க. இப்போ இவங்களோட மைண்ட் வந்து ரீபோட் ஆகிறதுக்கு அதாவது பழைய மாதிரி வந்து திரும்ப மாறதுக்காக இவங்கள 40 நாளுக்கு வந்து இன்டர்நெட் பான்ல இருந்து ஃபேப்பிங்ல இருந்து தூரமாக்கிட்டாங்க. அண்ட் தினம் பாத்தீங்கன்னா அவங்கள வந்து கவுன்சிலிங் கொடுத்து நோ ஃபேப் பண்றதுக்காக மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு ரிசல்ட் வந்து என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 40 நாளுக்கு அப்புறமாவே அவங்களோட பிரெயின் ஸ்கேன்ல இந்த நாள் வந்து ஆக அவங்க பிரெயினோட ஒயிட் அண்ட் கிரே மேட்டர்ஸோட அளவு வந்து அதிகமாயிருச்சு. வெல் गाइस யார் யாருக்கெல்லாம் இந்த கிரே அண்ட் ஒயிட் மேட்டர் பத்தி தெரியாதோ அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் செல்ஸோட ஒரு விதமான பவர்ஃபுல் ஏரியா மாதிரி. இதுல கிரே மேட்டர்
மேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஜீனியஸ் லெவல் ஆஃப் கால்குலேஷன்ஸ் அண்ட் ப்ராசஸிங் பண்றதுக்காக நம்மளுக்கு உதவி செய்யுது. அது ஒயிட் மேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம பாடியோட டிஃபரெண்ட் ஏரியாஸ் அண்ட் சென்சஸ் கூட கம்யூனிகேஷன் பில்ட் பண்றதுக்கு உதவி செய்யுது. இது இவென்ச்சுவலி ஒரு நியூரல் கனெக்ஷன் வந்து உருவாக்கி நம்மள ஒரு ஜீனியஸ் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸை வந்து அட்டைன் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணுது. வெல் இந்த எல்லா சேஞ்சஸும் பாத்தீங்கன்னா வெறும் 40 டேஸ்க்கான அந்த நோ ஃபேப் சேலஞ்சில இருந்தே வந்துச்சு. இதே பாத்தீங்கன்னா நம்மளோட ரிஷிமுனி எல்லாமே இத வருஷ கணக்கா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சோ இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் அவங்களோட பிரெயின் பவர் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத. சோ இதனால தான் அவங்க அந்த காலத்துல இருந்தே கூட டைம் டிராவல், சூரிய மண்டலத்தோட 9 கிரகங்கள் அண்ட் பிளாக் ஹோல் மாதிரியான காம்ப்ளெக்ஸான விஷயத்தை கூட எந்த ஒரு டெக்னாலஜியோட உதவி இல்லாமலேயே இது ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுவும் எப்படி மக்கள் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வெறும் விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இதுல இருந்து வந்து நம்மளுக்கு எல்லாமே நல்லா தெரிய வருது. நோ ஃபேபிங் அதாவது சீமனை வந்து ரிட்டைன் பண்றதுனால என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்றத. சோ கைஸ் இந்த வீடியோவோட எண்ட் ஆகும்போது நான் உங்களுக்காக ஒரு டாஸ்க்கும் கொடுக்கிறேன். நீங்களும் இந்த 40 டேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரியே நீங்க வெறும் 40 டேஸ்க்கு மட்டும் இந்த ஃபேபிங்ல இருந்து தூரமா இருங்க அண்ட் இந்த பிரம்மச்சரிய வந்து ஃபாலோ பண்ணி தான் பாருங்க. இதன் கூடவே உங்களோட பாடிலயோ உங்களோட மென்டலியோ வந்து ஏற்படுற சேஞ்சஸ் வந்து நீங்க நோட் பண்ணுங்க. வெல் இந்த மாதிரி பண்றதுனால இதுல இருந்து வர பெனிஃபிட்ஸ் என்னன்றது உங்களுக்கே வந்து தெரிய வந்துரும். உண்மையிலேயே ஃபேபிங் பண்றது வந்து சரியா இல்ல தவறான்றது. பதிலா யார் யாரோட மனசுல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே கெட்ட எண்ணங்கள், செக்ஷுவல் தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கோ அந்த மாதிரியான எண்ணங்களை வந்து வராம வைக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல வந்து ஏற்கனவே வந்து வீடியோஸ் வந்து ரெடி பண்ணிருக்கோம். சோ கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரியான இன்னும் அமேசிங் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.